டெல்லி அசைன்மெண்ட் களமிறங்கிய ரஜினிகாந்த். அதிமுக பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு. தமிழக அரசியல் களம் சட்டமன்ற தேர்தல்ல பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. 108 தொகுதிகள்ல வெற்றி பெற்ற தாவேகா பிற கட்சிகளோட ஆதரவோட ஆட்சி அமைச்சிருக்கு. அதிமுகவுல தொடர்ந்து விரிசல் ஏற்பட்டு வருது. எடப்பாடி பழனிசாமி வேலுமணி அணிக்குள்ள மோதல் ஏற்பட்டு வருது. இந்த பிரச்சனைய சரி பண்றதுக்காக நடிகர் ரஜினிகாந்த் அதிமுகவினர்கிட்ட பேச்சுவார்த்தையில இறங்கியிருக்காரு. அதிமுக நிர்வாகிகளை மறுபடியும் ஒன்றிணைக்கிறதுக்காக நடிகர் ரஜினிகாந்த் முயற்சி பண்ணிட்டு வரதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இத பத்தி அதிமுகவினர் அப்புறம் ரஜினிகாந்த் மக்கள் மன்ற நிர்வாகிகள் சொல்லும்போது ரஜினிகாந்த் தீவிர அரசியல்ல ஈடுபடுவாரு அப்படின்னு ரொம்ப காலமா சொல்லப்பட்டுச்சு. ரஜினி ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்ப்புல இருந்தாங்க. ரஜினியும் அரசியலுக்கு வர்றத சூசகமா அறிவிச்சாரு. ஒரு கட்டத்துல நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு ரஜினி அறிவிச்சாரு. 2021 சட்டமன்ற தேர்தலுக்காக ரஜினிகாந்த் புதிய கட்சியை ஆரம்பிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா திடீர்னு அவரு அரசியல்ல இறங்க மாட்டேன் அப்படின்னு பின்வாங்கிட்டாரு. ரஜினி அரசியல்ல இறங்கல அப்படின்னாலும் அரசியல்ல அவர் முக்கிய சக்தியா தான் இருக்காரு. திமுக, பாஜக கட்சிகளோட அவர் நெருக்கமா இருக்காரு. சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின ரஜினி சந்திச்சாரு. இப்பவும் அவர் தமிழ்நாடு அரசியலை உற்று கவனிச்சிட்டு இருக்காரு. தேர்தல்ல யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில திமுக ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைக்கும் முயற்சியும் நடந்துச்சு. இதுக்கு ரஜினி தான் காரணமா இருந்தாரு அப்படின்னும் தகவல் வெளியாச்சு. அந்த முயற்சி கை கொடுக்காம போச்சு. அது மட்டும் இல்லாம அதிமுகவுல பிளவு ஏற்பட்டது. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் அணி திரண்டுச்சு. தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்புல எடப்பாடி அணி தாவேகாவுக்கு எதிரா வாக்களிச்சாங்க. ஆனா வேலுமணி அணி தாவேகாவுக்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. அதிமுக கூடயும் ரஜினிக்கு நெருங்கின தொடர்புகள் இருக்கு. அதிமுகவோட பிரச்சனைய சரி பண்றதுக்காக கடந்த ஒரு வாரமா ரஜினி தீவிர முயற்சி பண்ணிட்டு வராரு. இதுக்காக அதிமுக அப்புறம் பாஜகவில் இருக்கக்கூடிய தன்னோட நெருங்கின நண்பர்கள் மூலமா ரஜினிகாந்த் ஆலோசனை பண்ணிட்டு வராரு. தமிழ்நாட்டோட நலனுக்கு அதிமுக ரொம்பவுமே அவசியம் தேவை. உங்களுக்குள்ள சண்டை போடுறத நிறுத்தி இணைஞ்சு பணியாற்றுங்க அப்படின்னு அதிமுக மூத்த நிர்வாகிகள் கிட்ட ரஜினி நேரடியாவே பேசியிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷங்கள்லயே விஜய் முதலமைச்சராயிட்டாரு. அரசியலுக்கு வராம போனதை நினைச்சு ரஜினி வருத்தப்படுறாரு. என்னோட உடல் நலம் ஒத்துழைச்சாதான் களத்துல இறங்கி வேலை பார்ப்பேன் அப்படின்னும் அவரு சொல்லியிருக்காருன்னு சொல்லப்படுது.